பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு அருமையான ஒரு சாட்சியை நாம் கேட்க இருக்கிறோம். நம்ம அதில் இருக்கிற குணா அண்ணன் அவர்கள் ஊழியர் நம்மளோடு கூட கர்த்தர் அவரோடு செய்த பெரிதான காரியத்தை நம்ம யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்வார். நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்த பிறகு அந்த சாட்சியை நாம் கேட்போம். பிரைஸ் தி லார்ட். கிருபை நிறைந்தவரை மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான ஆண்டவர் கர்த்தாவே, இந்த யூடியூப் சேனல் வழியாக நம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தவும் ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரை கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. நீங்கள் ஆண்டவரை அவருடைய மன விருப்பங்களை அறிந்த தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியாக ஒவ்வொருவரும் கரத்தை பிடித்து வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் செய்த பெரிதான காரியத்தை ராஜாந்த சேனல் வழியாக பகிர்ந்து கொள்ள அருமையான உங்களுடைய ஊழியரை இந்த நாளிலே தெரிந்து கொண்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மகன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அநேகரோட வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சாட்சிக்கு போவோமா? நானும் உங்களோட கூட இந்த சாட்சியை கேட்குறேன். வாங்க போய் சாட்சியை கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உங்களை யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த கிரேஸ் காஸ்பல் யூடியூப் சேனலில் சந்திப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற பிரதர் ஸ்டான்லி அவர்களுக்கு கூட நான் கர்த்தருடைய நாமத்தினால் அவருக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட என்னை ஸ்டான்லி பிரதர் அவர்கள் அணுகும்போது என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய், இந்த யூடியூப் சேனலில் உன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் மறுபடியும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் குணா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்களை நான் உங்கள் மத்தியில் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் போய் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு, சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வருகிறேன். இந்த நாளில் நான் முன்னதாக தெரிவித்தது போல என்னுடைய பேர் குணா. எனக்கு அப்பா அம்மா, நான் கிறிஸ்துவ மார்க்கத்திலே பிறந்து கிறிஸ்துவ மார்க்கத்திலே வளர்ந்தவன். எங்கள் அப்பா அந்தளவுக்கு பக்தி கிடையாது, எங்கள் அம்மா அந்தளவுக்கு பக்தி கிடையாது. எங்கள் அப்பா பயங்கரமான ஒரு குடிகாரராய் வாழ்ந்தவர். அப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நாங்கள் 3 பிள்ளைகளாய் பிறந்தோம். நான் பெரியவன், எனக்கு ஒரு தங்கை ஒரு தம்பி இருக்கிறார்கள். அப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் என்னோட சிறு வயதிலிருந்து நான் ஆலயத்துக்கு தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியா, ஆண்டவரை ஆராதிக்கும்படியா வாரம் வாரம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்பது உண்டு. சிறு வயதிலிருந்து நான் அந்த பக்தியிலே என்னை நானே நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா ஆராதனைகளிலும் நான் பங்கு பெற்று, எல்லா கூட்டங்களிலும் நான் பங்கு பெற்று என் கிராமத்திலே நான் அநேக காரியங்களை ஈடுபட்டு செய்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கள் அப்பா பயங்கரமான குடிகாரர் என்று சொல்லி நான் உங்கள் மத்தியில் நான் சொன்னேன். அந்த குடியின் நிமித்தமாய் எங்களுடைய அப்பாவுக்கு திடீரென்று உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நாங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அங்கே டாக்டர்கள் பரிசோதித்து என் அப்பாவை பரிசோதித்து பார்த்து அவர்கள் சொன்ன என்னுடைய காரியம், உங்கள் அப்பாவுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிஜன் வச்சாதான் உங்கள் அப்பா பிழைப்பார் என்று சொல்லி 2019ஆம் ஆண்டில் பிப்ரவரி 1ஆம் தேதி டாக்டர்கள் அப்படிதுமாக என்னிடத்தில் சொன்னார்கள். நான் எங்கள் அப்பாவை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். கூட்டின்னு வந்து
அப்போ பலவீனப்பட்டு ரொம்ப சிரமப்படுகிறதை கஷ்டப்படுகிறதை என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு கண்ணீரும் வேதனைகள் தான் மிஞ்சினது. அந்த நாளிலே நான் அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ராத்திரியில் ஒரு 8-9 மணி அளவில் நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு, என்னோடு அவர்கள் பேசின வார்த்தை, நீ என்னுடைய ஊழியத்தை செய்தால் உன் தகப்பனருக்கு நான் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்னோட பேசினார். அந்த நேரத்தில் நான் நல்ல கண்ணீர் விட்டு ஜெபத்தை முடித்து நான் படித்து உறங்கி, நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். என் பணி நிமித்தமாக நான் மறுபடியும் கம்பெனிக்கு கடந்து வந்துட்டேன். மறுநாள் அதே பிப்ரவரி 2ஆம் தேதி 2019ஆம் ஆண்டில் நான் மறுபடியும் பணியை முடித்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா மறுபடியும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் எனக்கு பேசின அந்த காரியத்தை நான் ஆண்டவருக்கு ஒன்றுமே ஒப்பு கட்டுக்கல. நான் ஆண்டவருக்கு ஒப்பு கட்டுக்கல. அது நிமித்தமாய் ஆண்டவர் அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு சரியாக ஆண்டவர் என்னிடத்தில் பேசின அந்த நேரத்துக்கே 24 மணி நேரத்துக்குள்ளாக என் தகப்பனார் மரித்து போனார். யோசித்து பாருங்களேன். யாரெல்லாம் இன்றைக்கு இந்த யூடியூப் மூலமாக யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ கேட்கிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இன்ன இடத்துல பேசுகிறார் என்று சொல்லி நான் அறியேன். ஆண்டவர் பேசுகிறவர். அவர் எதை கொண்டு இந்த உங்கள் மத்தியில் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரோ அதன்படி இன்றைக்கு அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு சரியாக 24 மணி நேரம் ஆண்டவர் எனக்கு அவகாசத்தை கொடுத்து முதல் முறையாய் எனக்கு கொடுத்த பெரிய இழப்பு, என் தகப்பனாரை நான் இழந்து போனேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி கட்டுக்கல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில. அப்படியா இருந்தபடினால ஆண்டவர் எனக்கு முதலாவது என் தகப்பனாரை அடித்தார். என் தகப்பனார் எங்களை விட்டு கடந்து போனார். மறுபடியும் நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், வேதனைகள், துக்கங்கள் அப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அடிக்கடியும் நான் பணிபுரிகிற இடத்துல ஆயர் ஒருவர் என்னை அடிக்கடிக்கு எங்கன்னா ஒரு திருச்சபைக்கு போய் நீ நடத்தி மெசேஜ் கொடுத்து முடித்து வா என்று சொல்லி அப்படியாய் என் ஊழியத்தை தொடங்க நான் ஆரம்பித்தேன். அப்படியா நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அப்போதுக்கும் முழு நேர ஊழியமாக நான் செய்யவில்லை. நான் வேலை செய்து கொண்டே நேரம் கிடைக்கும் போது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அப்படியா என் ஊழியத்தை தொடங்கி செய்து கொண்டே வரும்போது அதே 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நான் வேலை செய்கிற கம்பெனியில் அந்த கம்பெனி இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருக்கிற போது என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த இடத்துல நான் வேலை செய்த அந்த மிஷினை ஆன் செய்து விட்டு நான் அதில் உள்ள குனிந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மிஷின் ஆடின உடனே என்னுடைய கை அந்த மிஷினுக்குள்ளே சிக்கிக்கிடுச்சுங்க. என்னுடைய கை அது ரொம்ப வேகமாய் ஓடுகிற ஒரு மிஷினாக இருக்கிறபடினால அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல. என்னுடைய கை உள்ளே சிக்கிக்கிடுச்சு. அங்கே போன அந்த மிஷின் வேகத்துக்கு என்னுடைய கையை அங்கேயே என்னிலிருந்து பிரித்து எடுத்தது அந்த மிஷின். அந்த இடத்துல ஒரு சின்ன மேனுவல் ஹோல் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நான் வளைஞ்சிருந்த அந்த நேரத்தில் நானே ஆளோடு கூட உள்ளே போயிட்டு இருப்பேன். நான் அப்படியே அங்கேயே பீஸாக மறித்து இருப்பேன். ஆனால் நான் அது உள்ளே போகாதது நிமித்தமாக என்னுடைய கை என்னிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டது. அந்த இடத்துல எனக்கு ஜூனியர் பையன் ஒருத்தர் வேலை செய்து கொண்டு இருந்தான். அவன் கத்துறான், அண்ணா நான் கத்துறான்,
நான் அவன்கிட்ட சொல்கிறேன், என் கை இருக்கா பாடுறான்னு சொல்லி நான் கேட்குறேன். அவன் கதறா, ஆனால் என்ன நடந்தது என்று சொல்லி அவன் என்கிட்ட சொல்லலை. நான் இப்படி அவன் கத்தும்போது திரும்பி பார்க்கும்போது என்னிடத்திலிருந்து என்னுடைய கை இந்த மிஷினில் சிக்கிடுச்சுங்க. தனியாய் வந்து விட்டது. நான் திரும்பி மிஷினில் பார்க்குற மிஷினுக்குள்ளே என்னுடைய கை மாட்டிக்கிச்சு. அப்படியே கை மாட்டி நிற்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் என்னோட வேலை செய்கிறவர்கள் அங்கே இருந்ததுபடினால அவங்கள உடனடியாக அந்த மிஷினை ஆஃப் பண்ணி என்னை மேலிருந்து கொஞ்சம் கீழே இறக்கி என்னை அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார்கள். நம் பக்கத்தில் இருக்கிற வெள்ளூரில் இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கொண்டு போனார்கள். அந்த இடத்துல என்னை கொண்டு போகும்போது நான் வலியினால் சீக்கிரமாக போகும்படியாய் அந்த வாகனத்தை ஓட்டுநர்கள் சொன்ன சீக்கிரம் போங்க, வலி என்னால் தாங்க முடியலை என்று சொல்லி நான் சொல்லும்போது சிஎம்சிக்கு கொண்டு போனார்கள். அந்த சிஎம்சியில் கொண்டு போகும்போது நான் உள்ள ஸ்ட்ரக்சரில் போட்டு நிற்கிறேன். அந்த இடத்துல அநேக நண்பர்கள் யார் போய் சொன்னாங்கன்னு தெரியல, அநேக நண்பர்கள் வந்து விட்டார்கள். அதை தொடர்ந்து நான் போய் கொண்டிருக்கிற போதே என்னுடைய மொபைலை ஃபோன் எடுத்து முதலாவது என் தம்பிக்கு நான் ஃபோன் செய்து, தம்பி இது மாதிரி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, என் கை போயிடுச்சு, என் லைஃபே போயிடுச்சு என்று சொல்லி என்னுடைய தம்பி இடத்தில் நான் சொன்னேன். அதன் பிறகு என்னுடைய அக்கா ஒருத்தர், அதாவது எங்கள் மாமா வைஃப் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி என் கை போயிடுச்சு, என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல நானே பேசி நான் போகிறதுக்குள்ள எல்லா ஹாஸ்பிட்டல் இடத்துல என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. என்னை ஸ்ட்ரக்சரில் போடுறாங்க. அப்போ நான் இங்கே பணிபுரிகிற என்னுடைய ஆயர், அதாவது போதகரும் அவரும் வந்திருந்தார். அவர் இடத்துல நான் சொன்ன போது எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஸ்ட்ரக்சரில் போட்டு என்ன உள்ளே கொண்டு போன உடனே எனக்கு அங்கே இருந்த டாக்டர்கள் மயக்க ஊசி செலுத்தி நான் மயக்கத்துக்குள்ளே கடந்து போயிட்டேன். அங்கே வந்து டாக்டர்கள் அவர்கள் என்னுடைய தம்பி இடத்துல, என்னுடைய உறவினர் இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய அண்ணனை நாங்கள் பரிசோதித்து பார்த்தால் வழி அவனுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சரி, அப்படியே என்னை பரிசோதனை செய்ய ஆரம்பித்து என்னை பரிசோதித்து இதுவரைக்கும் கரம் இல்லை, கைப்பு இல்லை, அவனுடைய ஒரு வேளை தலைக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம், இருதயத்துக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு வேளை அவனுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடைக்க முடியாது, நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்குது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லும்போது, சரி நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லும்போது அவர்கள் பரிசோதித்து பார்த்தார்கள். பரிசோதித்து பார்க்கும்போது டாக்டர்கள், தலைக்கு சம்பந்தப்பட்ட டாக்டர்கள், இருதயத்துக்கு சம்பந்தப்பட்ட டாக்டர்கள், சரீரம் முழுவதும் என்னை பரிசோதித்து பார்க்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த இடத்துல மிக ஒரு ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்தினார். டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை, அவனுக்கு கை மட்டும் தான் போயிருக்கிறது, அவனுக்கு போன தலைக்கு போன நரம்போ இருதயத்துக்கு போற நரம்புகளோ அவனுக்கு பாதிக்கப்படவில்லை என்று சொல்லி அங்கு டாக்டர்கள் சொல்லும் போது என்னுடைய தம்பி அங்கிருந்தவர்கள் ஒரு சந்தோஷப்பட்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, அந்த கை இங்கிருந்து கொண்டு போனோம், அந்த கையை அவர்கள் பரிசோதித்து பார்க்கும்போது மறுபடியும் இந்த கையை அவனுக்கு செலுத்தினால் வைத்தால் அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது நிமித்தமாக அவனுக்கு கையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவன் உயிரோடு இருந்தால் போதும் என்று சொல்லி என்னுடைய உறவினர்கள் சொன்னது நிமித்தமாய் அந்த கையை அவர்கள் மறுபடியும் செலுத்தாமல் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண தொடங்கினார்கள். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு முன்பதாக குறைஞ்சபட்சம் 5 யூனிட் பிளட் தேவைப்படும் என்று சொல்லி அங்கே டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அங்கே அநேக நண்பர்கள் இருந்தபடினால அவர்கள் எல்லாம் நாங்கள் பிளட்டு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், எவ்வளோ பிளட்டு வேணாலும் எடுத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி பிளட்டு ஒரு பக்கம் கொடுத்துனுக்கிறாங்க, எனக்கு ஒரு பக்கம் சர்ஜரி நடக்கிறது, எனக்கு ஒரு பக்கம் ஆப்ரேஷன் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதம், எங்கே 5 யூனிட் பிளட்டு கேட்ட டாக்டர்கள் கடைசியில் 1 யூனிட் பிளட் இருந்தால் போதும் என்று சொல்லி அங்கே பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அவ்விதமாக அந்த இடத்துல எனக்கு ஆப்ரேஷன் செய்து முடித்து என்னை வார்டுக்கு கொண்டு போனார்கள்.
என்னை வார்டுக்கு கொண்டு போனார்கள். அந்த வார்டில் நான் போய் இருக்கும்போது அந்த இடத்துல அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், என் தேவன் என்னை தாங்கினபடினால, அவருக்கு நான் வேணும் என்ற நோக்கத்தின்படினால என்னை ஆண்டவர் அந்த பெரிய ஒரு ஆபத்திலிருந்து என்னை விலக்கி என்னை பாதுகாத்தார். வார்டுக்கு கொண்டு போனாங்க. வலி பயங்கரமாக வலிக்குது. பகலெல்லாம் நல்லா இருக்கும், ராவான தூங்க முடியாது. சுரின்னு உடம்பெல்லாம் குத்தம், பெட்டில் படுத்து உறங்க முடியாது. அவ்வளோ வேதனை, துக்கம். அந்த இடத்துல டாக்டர்கள் அணுகின போது அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நாள் ஆகணும், அதுவே சரியா போயிடும் என்று சொல்லி சொன்னார்கள். என்னால் தாங்க முடியல. நான் வேலை செய்த அந்த கம்பெனியுடைய HR இடத்துல பேசும்போது, அது தாய்லாந்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனியாக இருந்தபடினால அவர்கள் HR அவங்களிடத்துல பெரிய இடத்துல பேசும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, அவன் எங்காவது போய் இந்தியாவில் எங்கே வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு ஆன செலவுகள் கம்பெனி மூலமாக நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் நமக்கு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டால் வேறு தூரம் நம்மளால் போக முடியாது என்று சொல்லி அதே CMC ஹாஸ்பிட்டலில் வெள்ளூரில் நான் அங்கே அட்மிட் ஆகி என்னுடைய ட்ரீட்மெண்ட்டை பார்த்து கொண்டேன். அப்படியாய் ஒவ்வொரு இரவும் என்னால் தூங்க முடியாத பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் எவ்வளவோ. அந்த நேரத்தில் நான் நினைத்ததுண்டு, எதற்கு இந்த ஜீவன், என் கையே போயிடுச்சு, லைஃப் போயிடுச்சு, நான் வாழ்ந்து இன்னும் செய்ய போகிறேன், நான் மறிச்சுட்டா நல்லா இருக்குமே என்று சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் நான் யோசித்ததுண்டு. ஏதாவது தற்கொலை பண்ணி செத்து போலாம்னு சொல்ல நினைத்ததுண்டு. நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? நான் பாரமாக இருந்து என்னுடைய அம்மாவுக்கு நான் பாரமாக இருந்து எப்படி இருக்க போகிறேன்? ஒரு நல்லா இருந்த ஒரு மகன் தன் தாயின் இடத்துல ஒரு ஊனமுற்றவனாய் வந்து நிற்கும் போது தன்னுடைய தாயினுடைய உள்ளம் எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் போது, நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? நான் மறிச்சிட்டா நல்லா இருக்குமே என்று சொல்லி யோசித்த நாட்கள் உண்டு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் அழாத நாள் இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் டாக்டர் குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 டாக்டர் வந்து என்னை பார்ப்பார்கள். எனக்கு இந்த தண்ணி ஒரு ப்ரைவேட் வார்டு கொடுத்து, ஒரு ப்ரைவேட் ரூமு கொடுத்து, அதில் இடத்துல நான் மட்டும் சிங்கிளாக தங்கி அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி எனக்கு கம்பெனி பர்மிஷன் கொடுத்ததுனால அவ்விதமாக நான் தங்கி அந்த இடத்துல நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அநேக துன்பங்கள், வேதனைகள். யோசித்து பாருங்களேன், எனக்கு பட்ட காயம் அவ்வளோ பெரியது. என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், அவன் குறைஞ்சபட்சம் 3 இல்லைதான் 6 மாதம் அவன் எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்க வேண்டும், அவனுடைய குணமாக குறைஞ்சபட்சம் 3 to 6 மாதங்கள் பிடிக்கும் என்று சொல்லி சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர்கள் அந்த அடி எனக்கு பட்டதை கண்டிப்பாக நான் மறிச்சே போயிருப்பேன். அவன் எப்படி தாங்குறான், அவன் எப்படி இந்த வலியை சகிக்கிறான் தெரியலையே என்று சொல்லி அந்த இடத்துல பேசினது உண்டு. இப்படியாய் கடந்து போகிற வேலையில் ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்குது. ராத்திரியில் என்னால் தூங்க முடியல. என்னால் அப்படியே அழுற, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற அழுற. ஆண்டவரே, எதற்கு இந்த சோதனை என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார். பெரிய டாக்டர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அங்கே பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். எல்லாம் நினைச்சாங்க 3 மாதம் பிடிக்க குறைஞ்சபட்சம்னு. ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம், அனாதி தீர்மானம், ஒரு 15 நாட்களுக்குள்ளாக என்னுடைய காயங்கள் ஆரம்பித்தது. 15 நாட்களுக்குள்ளாக டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எதற்கு? உன்னுடைய சக்தி நிமித்தமாக சீக்கிரமாக உன்னுடைய காயங்கள் ஆறிக்கொண்டு இருக்கிறது, நீ எதற்கும் கவலைப்படாத, சீக்கிரத்தில் நீ டிஸ்சார்ஜ்
ஆகி வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் என்ன இடத்துல சொன்னாங்க, இன்னொரு சர்ஜரி பண்ணணும், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், உன் தொடையில் இருக்கிற அந்த தோலை எடுத்து அந்த இடத்துல போட்டோம்னா இன்னும் சீக்கிரம் ஆகிடும், நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது தாராளமாக பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். மறுபடியும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. என் தொடையில் இருந்து அந்த தோலை எடுத்து என்னுடைய காயத்தின் மீது அமர்த்தி ஆப்ரேஷன் செய்து முடிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். இன்னும் சீக்கிரமாக ஹீலாக ஆரம்பித்தது. இன்னும் அங்கே அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டலில் அநேகர் என்னை பார்க்க வருவார்கள். அநேகர் அங்கே இருக்கிற டாக்டர்கள் சொல்வார்கள், அங்கே இருக்கிற நர்ஸு சொல்வார்கள், செக்யூரிட்டி சொல்வார்கள், அநேகர் உன்னை பார்க்க வருகிறார்கள். உனக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இன்னும் அநேக நாட்கள் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது வர்றோம், நீ தயவு செய்து யாரையும் அலோ பண்ணாது என்று சொல்லி எனக்கு சொல்வார்கள். அப்போ நான் சொல்லுவேன், அவர்கள் என் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக என்னை பார்க்க வருகிறார்கள். நான் யாரையும் நான் வாழா என்று சொல்லி சொல்ல முடியாது, முடிந்தால் நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் சொன்னேன். ஆனாலும் நான் இருந்த ஹாஸ்பிட்டல் இருந்த நாள் வரைக்கும் டெய்லியும் யாரோ இருவர் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படியாய் டாக்டர்கள் எனக்கு மருத்துவம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபை எனக்கு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகவே இல்லைங்க. எவ்வளோ பெரிய அற்புதம்! அதோடு மாத்திரமில்லை, நான் ஹாஸ்பிட்டலில் அழுது கொண்டிருக்கிற போது ஆண்டவர் என்னோட பேசினார். அழுற எதுக்காக நீ அழுது கொண்டு இருக்கிற? நான் உன்னை என்ன யோபு போலவா நான் உன்னை விட்டேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் என்னோட பேசின அந்த சமயங்கள் சந்தர்ப்பங்கள் உண்டு. என்னை நானே தேர்த்தி கொண்டேன். எனக்காக அநேக ஊழியர்கள் ஜெபித்தார்கள், திருச்சபையிலே ஜெபித்தார்கள். அப்படியா ஆண்டவராக அநேக அற்புதங்களை செய்தார். அங்கிருந்த பெரிய பெரிய ஆள்கள் என்னை பார்க்க வந்தார்கள். ஆனாலும் அதெல்லாம் எனக்கு பெருமைக்காக நான் சொல்லவில்லை. கர்த்தர் எதை நினைத்திருக்கிறாரோ அது செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின் படி அவருக்கு நான் வேணும், அவருடைய ஊழியத்துக்காக நான் வேணும் என்று சொல்லி இந்த ஒரு பெரிய ஒரு இழப்பை கர்த்தர் எனக்கு கிடைத்து அவருக்காக நிற்கும்படியாய், அவருக்காக உழைக்கும்படியாய், அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அந்த ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சபட்சம் 27 நாள் மட்டுமே நான் இருந்து அந்த இடத்துலேருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேங்க. யோசித்து பாருங்களேன், 3 மாதம் 6 மாதம் என்று சொன்னவங்க ஒரே 27 நாளில் ஆண்டவர் என்னை சுகமாக்கி நீ டிஸ்சார்ஜ் செய்து நீ வீட்டுக்கு போகலாம், நாங்கள் சொல்கிறப்போ நீ மறுபடியும் பரிசோதனைக்கு வந்தால் போதும், டெஸ்ட்டுக்கு வந்தால் போதும் என்று சொல்லி என்னை 27 நாளில் டிஸ்சார்ஜ் செய்து அனுப்பிச்சாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பின் தெய்வமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இதை கேட்க போகிற பிள்ளைகளே, யோசித்து பாருங்களேன். கர்த்தர் எவ்வளோ பெரியவர். அவ்விதமாக எனக்கு இந்த ஆபத்தில் இருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்ததுனால நான் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியத்தை எனக்கு எங்கெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் யாரெல்லாம் என்னை கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நான் போய் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் மத்தியில் நான் வைத்து நான் ஜெபித்து விட்டு வருவது என்னுடைய பழக்கமாய் மாற்றிக்கொண்டேன். யாரு கூப்பிட்டாலும் மேக்சிமம் இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன். என் நிமித்தமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா போதுமே, ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா போதுமே என்று சொல்லி என்னுடைய சாட்சி நிமித்தமாய், வேத வசனங்கள் நிமித்தமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்பட்டுகிறேன். இன்றைக்கும் அதே கம்பெனியில் எனக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். சம்பளம் வாங்கி கொண்டு நான் இன்னும் கம்பெனிக்கு கடந்து போல, நான் இன்னும் சம்பளத்தை வாங்கி கொண்டு நான் அதன் மூலமாக என் குடும்பத்தை போஷித்து கொண்டு நான் வருகிறேன். யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியாவில் ஒரு நாளைக்கு மட்டுமே 410 பேர் ரோட்டு ஆக்சிடென்ட் மூலமாக மறித்து போகிறாங்க. 410 பேர். அப்போது என்ன போல் கை போனவன், கால் போனவன், கண்ணு போனவன் எத்தனை பேர் இருப்பான்? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும், நல்ல சரீர கை கால்களை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல ஒரு வேலையை கொடுத்து இன்றைக்கு உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு. நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போற? ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிற? யோசித்து பாருங்களேன். நம்ம ஆண்டுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. அதுக்கு அடையாளம் பார்த்தா நான் இன்றைக்கு ஆண்டவர் இங்கே நிற்க வைத்திருக்கிறார். ஒரு வேலை நீ இன்றைக்கு நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எல்லா சகல சம்பந்தமா நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். யோபுடைய வாழ்க்கையில எப்படி நடந்ததோ அவ்விதமா ஒரு நாளில ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் மாற்றுவார். நேரம் இருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையின் காதல் கேட்டுக்கொண்டிருக்கிற போது ஆண்டவர் மனம் இருந்தபடியாக உன்னை அழைக்கிறார். ஆண்டவருக்காய் ஒப்பு கெடுப்பாயா? இன்றைக்கு ஆண்டவருக்காய் ஒப்பு கெடுப்பாயா? யோசித்து பாரு, யோசித்து பாருங்களேன். அதுக்குதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக உங்கள் முன்ன நிற்க வைத்திருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல தெரியாது. ஒருவேளை நாளைக்கு நீ மரித்தா உன்னுடைய ஆத்மா எங்கே போவோம்? உன்னுடைய ஆத்மா எங்கே? பரலோகமா, நரகமா? யோசித்து பாரு, யோசித்து பாரு. அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் அப்படியாக என் ஊழியத்தை செய்து வருகிற ஆண்டவர் அநேக முறை என்னிடத்தில் பேசியிருக்கிறார். அநேக முறை என்னிடத்தில் பேசியிருக்கிறார். அதெல்லாம் சொன்னா கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் என்னுடைய உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள சித்தமானால் கண்டிப்பாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். இன்றைக்கு நேரம் காலம் நேரம் செல்லாது, காலம் பொல்லாது. இன்றைக்கு நீ உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கெடுப்பாயா? ஒப்பு கெடுப்பாயா? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு இந்தியாவில் மட்டும் 250 ரகமான கேன்சர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்த எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய கிருபை. ஒரு நாளைக்கு மட்டுமே 15 பேர் தூக்கு போட்டு மரித்து போகிறாங்க நம்ம இந்தியாவில். யோசித்து பாருங்களேன். மது போதையினால 36 நிமிஷத்துக்கு ஒருத்த மருந்து கொண்டு இருக்கிறான், மறித்து கொண்டு இருக்கிறான். ஹார்ட் அட்டாக்னால 33 செகண்டுக்கு ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இந்தியாவில். ஆனால் கர்த்தர் உனக்கும் எனக்கு நல்ல ஆயுசை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது எத்தனை மக்கள் டாக்டர்னால கைவிடப்பட்ட நிலைமையில் வியாதி நிமித்தமாய் தன்னுடைய படுகிற துயரங்கள், வேதனைகள், துக்கங்கள் எத்தனை பேர். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நாமத்தை மட்டுமே நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கட்டிக்கலாமா? யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். நம்ம நிற்க போகிற கவனமாக யோசித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் ஒரு செகண்டுக்கு 2 பேர் மறித்து போகிறாங்க, 2 பேர் மறித்து போகிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக 1,52,000 பேர் மறித்து போகிறாங்க. இன்றைக்கு அந்த லிஸ்ட்டில் நீயும் நானும் இல்லைங்க, அந்த லிஸ்ட்டில் நீயும் நானும் இல்லைங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீ ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிற? இந்த நாள், இந்த செகண்ட் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நிமிஷம் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு இன்னொரு நாளை சேர்த்து கொடுத்து இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறோம், என்ன கொடுத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்?
நாம் கடந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தோம், ஜனவரி 5ஆம் தேதிக்கு மேலே பார்த்தோம். நம் லாஸ் ஏஞ்சல், அதாவது அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய அந்த விபத்தில் அநேகர், ஏறக்குறைய 12 லட்சம் கோடிகள் இழந்து போனார்கள். அநேகர், ஏறக்குறைய 10,000 பேருக்கு மேலே வீடை இழந்து போனார்கள். அந்த இடத்துல, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரே ஒரு வீடு 12,500 கோடிங்க. ஒரே ஒரு வீடு 12,500 கோடி. யோசித்து பாருங்களேன், மண்ணா போயிடுச்சுங்க, எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சுங்க. அவன் வைத்திருந்த அந்த அவ்வளோ பெரிய வீடு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சா? இல்லைங்க. ஆனால் உனக்கும் எனக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உண்மையுள்ள தெய்வம். நாம் தேடி போறதெல்லாம் தெய்வம் கிடையாது, நம்மளை தேடி வருகிறது தான் தெய்வம். நாம் அபிஷேகம் பண்ணுகிறதெல்லாம் தெய்வம் கிடையாது. அபிஷேகம் நம்மளை அபிஷேகம் பண்ண வேண்டும். அதோடு மாத்திரம் இல்லைங்க, நீங்க பாருங்க, அது 33 கோடி தெய்வர்கள் என்று சொல்வார்கள். ஒரு இடத்துல, எல்லாரிடத்திலும் ஒரு ஆயுதங்கள் இருக்கும் தங்களுடைய பாதுகாப்புக்காக. ஆனால் உன்னையும் என்னையும் மீட்ட இரட்சகர் இடத்துல எந்த ஒரு ஆயுதமும் இல்லைங்க. அவரிடத்தில் காயங்கள் தான் காணப்படுகிறது. காயங்கள் தான் காணப்படுகிறது. எதற்கு அந்த காயங்கள்? உனக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். உனக்காக எனக்காக ஈட்டியால் குத்தப்பட்டார். இன்றைக்கும் உனக்காக எனக்காக ஆண்டவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிற தெய்வம். அவர் நம்மை மன்னிக்கிற தேவன். எத்தனை முறை விழுந்தாலும், நீ எத்தனை முறை பாவம் செய்தாலும், நீ எத்தனை முறை ஆண்டவரை மறுதலித்தாலும், நீ எத்தனை முறை ஆண்டவர் விட்டு ஓடினாலும், ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறார், நேசிக்கிறார். அதான் யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை சேவிக்கிறவர்களாயிருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கட்டிக்கலாமா? ஒரு நிமிடம் அப்படியே நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவருக்காய் நான் ஒப்பு கட்டிக்கிறேன், ஆண்டவரே நான் ஒப்பு கட்டிக்க போறேன். எத்தனை நாள் என் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்தது போதும், என் கிராமத்துக்காக நான் வாழ்ந்தது போதும். நான் இனிமேல் உண்மைக்காய் நான் வாழ போகிறேன், இனிமேல் நான் உண்மைக்காய் ஜீவிக்க போகிறேன், என்னை உண்மைக்காய் அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்லி எனக்கு எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்கிற எத்தனை பேர் ஆண்டவருக்காய் ஒப்பு கட்டிக்க போறீங்க? ஒப்பு கட்டுங்களே. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். யாருக்கெல்லாம் நம் இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறோம், ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? அது ஒருவேளை இத்தனை நாள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல என்று சொன்னா, இப்போது ஆண்டவருக்கு உன் உள்ளத்தில் இடம் கொடு, உன் உள்ளத்தில் இடம் கொடு, இடம் கொடு. ஆண்டவரே, இம்மட்டமாய் இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். அப்போ விசேஷமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாய் அப்போ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ தகப்பன், அவர்கள் கஷ்டத்தின் மத்தியில், வேதனை மத்தியில், துக்கத்தின் மத்தியிலே ஒரு வேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஒரு வேளை எதற்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம், மரணம் தான் இதுக்கு முடிவு என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம் தகப்பன். அப்பா நீர் அவருடைய வாழ்க்கையை அப்பா நீர் மாற்றும்படியாய், நீ அவர்களோட பேசும்படியாய் கிருபை செய்வீராக. அப்பா உமக்காய் வாழ அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா அவர்கள் விசுவாசத்தில் அப்பா அவர்கள் அர்ப்பணித்த அர்ப்பணியில் அவர்கள் பின் வாங்கி போகாதபடி, அப்பா அவர்கள் நம்பிக்கையில் விசுவாசத்தில் அவர்கள் ஓங்கி வளரும்படியாய் நீர் கிருபை செய்வீராக, நீ கிருபை செய்வீராக தகப்பனே. விசேஷமாக இந்த யூடியூப் சேனலே அப்பா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டான்லி பிரதருக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் நல்ல வலிமையாக எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் அநேக சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய், அநேக வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய், இந்த யூடியூப் சேனல் அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும்படியாய் நீ கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா மகனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, மகன் கொடுத்திருக்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, மகன் கொடுத்திருக்கிற அந்த பாரத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த பாரத்தை இயேசுவின் நாமத்தால் நீர் நேர்த்தியாக செய்து முடிக்க கிருபை செய்வீராக. ஒருபோதும் பெருமை எங்களுக்குள் வராதபடி ராச்சா, மகனுக்குள் வராதபடி ராச்சன்னா, பா உம்மக்காய் அர்ப்பணித்து செய்ய கிருபை செய்வீராக. துதி கன மகிமையான் கரத்தில் கொடுக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மிக தாமரை வீழ்ந்து மரணம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.